அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்ல. நீங்க எப்பவும் உங்களோட பங்கை வாங்கவோ விற்கவோ முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் எப்படி போயிருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பாசிட்டிவா தான் போயிருக்கு. சரி, அருள்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா நேத்து கொஞ்சம் இறங்குனது அப்படியே இன்னைக்கு டபுள் ஆகி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வேர்ல்டோட இது சாதகமா இருக்கா, அமெரிக்கா ஏதாவது சாதகமான ஒரு முடிவு கொடுத்துருக்கா, என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த ஒரு பாசிட்டிவ் அப்படியே கண்டினியூ ஆகி நம்ம அப்படியே 26 நோக்கி போவோமா எப்படி சார்? இப்போ ஒரு நல்ல ஏற்றம் இன்னைக்கு நடந்திருக்கிறது உண்மைதான். நிப்டி கிட்டத்தட்ட 169 பாயிண்ட் ஏரியும், சென்செக்ஸ் 594 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ இந்த ஏற்றம் அப்படின்றது முக்கியமான காரணங்கள் அப்படி சொல்லும் போது நம்ம பிராடா 2 காரணத்தை தான் முன்வைக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து ஏறக்குறைய நேர்களுக்கும் அறிமுகமான ஒரு காரணங்கள் தான். ஒண்ணு, இப்போ அமெரிக்காவுடைய நம்ம டாரிஃப் சம்பந்தமான ஒரு நெகோசியேஷன் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவோட சவுத் ஏசியா ஹெட்டும் இந்தியாவுக்கு வர இருக்கிறாரு. ஸோ இது ஏதாவது ஒரு விதத்துல இது வரைக்கும் ஒரு டெட்லாக்ல இருந்த ஒரு டாரிஃப் விவகாரம் ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ வருமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஆனா இன்னும் எந்த விதமான ஒரு ஹெட்வே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு வழி பறக்கல. பட் அமெரிக்கா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இந்தியா செய்ய முடியாத ஒரு நிலைமையிலும் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். குறிப்பா அக்ரிகல்ச்சரல் ஏரியால நம்மளுடைய பாலிசி பிரகாரமும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய விவசாய சூழ்நிலை கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய இந்த ஜெனட்டிக் மாடிஃபைடு பொருட்களெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அதை அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய டைரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இங்க புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் நம்மளுடைய சிறு விவசாயிகள் அந்த மாதிரி பெரும்பான்மையானவர்கள் அதை நம்பி இருக்கிறாங்க. அதுவும் நம்ம ஒத்துக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். இருந்தாலும் அமெரிக்கா திரும்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மற்ற எல்லா செக்டார் மேலேயும் நாங்க போய் கை வைப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் பயமுறுத்திக்கிட்டோம், இன்னொரு பக்கம் நெகோசியேட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ இன்னும் 1 or 2 daysல பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஃபெட் ரிசர்வ் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படின்றது எவ்வளோன்னு தெரியும். ஏற்கனவே கட்டுன்னு தெரியும், 25 பேசிஸ் பாயிண்ட்டுக்கு கண்டிப்பா கட் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்து மார்க்கெட் ஏற்கனவே நகர்ந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு நிலைமை அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு சந்தை ஏறினதா எடுத்துக்கலாம். இந்த 2 ரீசனை தான் நம்ம முன்வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் பொதுவாக. அதே சமயம் உலக சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய அமெரிக்க சந்தை அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ரேட்ல தான் இன்னும் இருக்கு. குறிப்பா நாஸ்டாக் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருக்குது. மற்றபடி S&P 500 ஒரு 0.5%, டவ் ஜோன்ஸ் பெரிய மாற்றம் இல்லாமலும் அப்படி கொஞ்சம் நகர்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இது குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா எல்லாமே லைஃப் டைம் ஹை கிட்ட இருக்கு அமெரிக்க சந்தையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம ஆசிய சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுல குறிப்பா சொல்றதா இருந்தாக்கா ஏறக்குறைய பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாமே ஏற்றத்துலதான் இருக்கு. ஆனா அந்த ஏற்றங்கள் அப்படின்றது ஒரு வலிமையான ஏற்றமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வைக்க வேண்டியிருக்கு. சில சந்தைகள் வலிமையா தான் இருக்கு. சவுத் கொரியாவோட காஸ்பி சந்தையாகட்டும், இல்ல தாய்வான் சந்தையாகட்டும், இது ரெண்டுமே நல்ல ஒரு வலிமை காட்டிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மற்ற ஆசிய சந்தைகள் எல்லாமே ஒரு மார்ஜினல் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்குது. ஆனா ஹாங்காங் சந்தை, அது சிங்கப்பூர் சந்தை எல்லாம் கொஞ்சம் மார்ஜினலி டவுன். பட் ஓவராலா பாசிட்டிவான ஒரு இடத்துல தான் இருக்கு. அதை தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது ஐரோப்பிய சந்தைகள் அப்படின்றதுல இப்போ கொஞ்சம் எல்லாமே ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இங்கிலாந்தோட ஃபுட்சி ஆகட்டும், அடுத்து கேக் பிரான்ஸ், டாக் ஜெர்மன், இந்த 3 சந்தையுமே ஒரு 0.25% 0.5% கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படின்றது வரக்கூடிய இந்த நம்மளுடைய இரவுல அமெரிக்காவுடைய தாக்கல் அப்போ அந்த அமெரிக்க சந்தையில எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கலா பார்க்கும்போது நிப்டி முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல இப்போ பிரேக் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றத நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த 24,250 ஒரு லெவல், 24,150 இருந்து 25,150 இருந்து 25,250 வரைக்குமே ஒரு முக்கியமான ஒரு எல்லைகளா சொல்லிட்டு இருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த எல்லையை தான் இன்னைக்கு வந்து ஒரு முக்காக்கிணறு தாண்டியாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 அந்த முக்கியமான ஒரு எல்லை அப்படின்ற 250 எல்லையை அது இப்போ உடைக்கிற இடத்துல இருக்குது. 25,239 க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு தெரிய வரும் இது க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது டெக்னிக்கலா சொல்லும் போது இப்போ பாசிட்டிவ் நியூஸ்ன்னு நம்ம ஃபண்டமெண்டலா சொல்லிட்டோம், குளோபல் நியூஸை சொல்லிட்டோம். டெக்னிக்கலா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்றது கம்ப்ளீட் ஆகி அதுக்கு மேல நாளைக்கு உட்கார்ந்தது அப்படின்னு சொன்னா தென் மெல்ல மெல்ல இது பெரிய டார்கெட்டை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். முதல் கட்டமா இப்ப நகர்ந்தா கூட நிப்டி வந்து மேல 25,550 அப்படின்ற இடத்துல தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் 550ல இருந்து 650 எப்படி நம்ம இப்போ 150 to 250 சொன்னோமோ அந்த மாதிரி இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு 400-500 புள்ளிகள் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அங்க போய் தடுக்கப்படலாம். ஸோ இது வந்து அவ்வளவு பாயிண்ட் போனாலே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். கூடவே இப்ப செப்டம்பர் 22 இருந்து ஜிஎஸ்டி வந்து ரேஷனலைசேஷனுக்கு அப்புறம் அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர்றதுக்கு இருக்கு. ஸோ அதனுடைய தாக்கம், எதிர்பார்ப்பு, சேல்ஸ் கூடும், ஃபெஸ்டிவல் சீசன், அதனால இந்த ஜிஎஸ்டி மூலமா நிறைய பொருட்களுக்கு வரி குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்ற சேல்ஸ் கூடி பங்குகள் விலையில் ஏறலாம்ன்ற எதிர்பார்ப்பு இப்போ இருந்துட்டு இருக்குதா பார்க்கணும். ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு. இதனால நம்மளோட செக்டார்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கா சார்? ஃபாஸ்டா போயிட்டு இருக்கா இன்னைக்கு இந்த ஏற்றத்துக்கு? ஆமா, ஏறக்குறைய எல்லா செக்டாருமே ஒரு வலிமை காட்டி வர்றதை நம்ம பாக்குறோம். ஸோ இதுல குறிப்பா இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது பவர் செக்டார் நல்ல வலிமையில தான் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம், என்டிபிசி, பவர் கிரிட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கிறது நம்ம பாக்குறோம். தென் பேங்கிங் செக்டாரும் இன்னைக்கு ஒரு வலிமையான ஏற்றம், ஒரு 1.5%. அது காரணம் கொட்டாக் மகேந்திராவும் ஆக்சிஸ் பேங்க்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கிறது நம்ம பாக்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் ஒரு நல்ல ஏற்றம், குறிப்பா எல்என்டி வந்து சூப்பர் டூப்பரா இப்ப ஏறிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஆட்டோமொபைல் செக்டார்லயும் ஓரளவுக்கு 0.9% ஒரு ஏற்றத்தை பாக்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நல்ல சேல்ஸ் வரும் அப்படின்றதுதான். குறிப்பா M&M, டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு நிறைய எக்ஸ்போர்ட் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்றது. ஏன்னா வேல்யூ பைக் ரொம்ப நாளா ஏறாம இருந்த ஒரு செக்டரா இருந்ததுனால அதுல ஒரு மிகப்பெரிய ஏற்றம் 2.4% மேல ஜம்ப் அடிச்சிருக்கிறது நம்ம பாக்குறோம். அதே சமயம் சில செக்டர்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஃபார்மால ஒரு சிறிய இறக்கம் 0.6%, ஐடில ஒரு சிறிய இறக்கம் 0.5%, இன்ஃபோசிஸ், சிஎல்டெக் இதெல்லாம் வந்து ஒரு செல்லிங் வந்துட்டு இருக்குது நம்ம பாக்குறோம். ஏன்னா அவங்க எல்லாருமே ட்ரம்ப்போட விஷயத்தையும் மனசுல வச்சு பாக்குறாங்க. இந்தியன்ஸ்க்குலாம் அங்கிருந்து புதுசா வேலை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவர் அந்த டெக் கம்பெனிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதும் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றது. அடுத்து எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுலயும் ப்ராஃபிட் புக்கிங், டைட்டான், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதை நம்ம பாக்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமா நம்ம இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல நல்லாவே எக்ஸப்ட் ஃபார்மா, ஐடி, எஃப்எம்சிஜி எல்லாமே ஒரு ஏற்றத்துல முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா சில நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது கொட்டாக், ஆக்சிஸ் பேங்க், என்டிபிசி, எல்என்டி, ஹீரோ மோட்டார் கார்ப் இது எல்லாமே வந்து ஒரு பலமான ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது. அதே சமயம் சில கம்பெனி நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா அதானி என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஒரு 481 கோடிக்கு அவங்களுக்கு வந்து ரோப்வே ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்குது கேதார்நாத்ல. ஸோ அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அந்த கம்பெனியை பொறுத்த மட்டும். ஜிஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட் மாடர்னைசேஷன் டீல் கிடைச்சிருக்கு. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து 25 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்டை குஜராத்ல கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதனால இதுவும் பாசிட்டிவான ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. என்சிசிக்கும் 2,900 கோடிக்கு 2,900 கோடிக்கு அங்க ரிசர்வாயர் ப்ராஜெக்ட் பீகார்ல கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமா கம்பெனி சம்பந்தமா நம்ம பாக்குறோம். ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும்
ஐஐபி டேட்டாவும் வெளியாயிருக்கு. அது வந்து எதிர்பார்த்ததோட ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்கதா நம்ம பார்க்கிறோம். கூடவே ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்து 2.07% வெளியாயிருக்கு. அது கொஞ்சம் கூடி இருந்தாலும் கூட இது வந்து ஆர்பிஐயோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளவே இருக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து விற்கிறாங்க. 1268 கோடி கூட நேற்றுக்கு வித்ததா நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் டிஐஸ் வந்து அதை எதிர்த்து 1933 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு தகவல். ஓகே சார். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றத சார் புட்டு வச்சுட்டாரு. ஓகே. ஸோ நீங்க வந்து இப்போ கிளாஸ்லலாம் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ சார் வந்து சொல்ற கிளாஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. இப்ப ஏற்கனவே எல்லா ப்ரோக்ராமும் லைனா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. குறிப்பா சொல்றதா இருந்தா நமக்கு SFL, MSM எல்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 2 வார கேப்ல நமக்கு மீண்டும் SFL ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க, எங்க வாங்குறாங்க, எங்க விற்கிறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற அளவு நம்மளுடைய வாழ்நாளுக்கான ஒரு போர்ட்போலியோவும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு போர்ட்போலியோவும் ட்ரேடிங் கூட எப்படி பண்ணலாம் அப்படின்றத லைவ் மார்க்கெட்ல படிப்போம். இது மண்டே டு ஃப்ரைடே காலையில 10 மணிலிருந்து 12 மணிக்கு நடக்க இருக்கு. அதே நேரம் நம்ம பேசிக் ப்ரோக்ராமும் வந்து இன்னும் ஒரு இடைவெளி விட்டு வர இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமும் எல்லாருமே பங்கு சந்தைக்கு புதுசா வந்தவங்களாகட்டும், வர இருக்கிறவங்க எல்லாருக்குமே, உங்களுடைய நண்பர், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்க ரெஃபர் பண்ணலாம். கண்டிப்பா பங்கு சந்தை வரக்கூடிய காலங்களில் அடுத்த 5 வருடங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்துக்கு காத்திருக்கிறது. ஓகே சார். ஸோ சார் சொன்ன கிளாஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.